பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24:50. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய கரங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதித்தாராம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் கூட நம்மை ஆசீர்வதிக்க முடியாது அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு, அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு நாம் நேரங்களை ஒதுக்கி தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோமா? ஒரு விசை கூட நாம் சற்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். எந்தெந்த காரியங்களில் நமக்கு கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நாம் விரும்புகிறோமோ அந்த காரியங்களில் ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரம், அவருடைய கரம் நமக்காக கிரியை செய்யக்கூடாத இடத்திலும் கூட அந்த கரம் நமக்காக ஊடுருவி சென்று நமக்காக கிரியைகளை நடப்பிக்கிற கரம், கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா தீமைக்கும் நம்மை அவர் விலக்கி காப்பார். கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மேல் நன்மைக்கு ஏதுவாய் இருந்தது போல ஆண்டவருடைய கரம், இயேசு கிறிஸ்துவின் கரம் நம்மேல் நன்மைக்கு ஏதுவாய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும். God bless you.